Welcome to Success Stories. நண்பர்களே, ஒரு பாறைக்குள்ள ஒருத்தர் நுழைய முடியுமா? அல்லது ஒரு மூடிய அறைக்குள்ள ஒரு செகண்ட்ல ஒருத்தர் வந்து நிக்க முடியுமா? இதெல்லாம் ஹாலிவுட் படத்துல வர கிராஃபிக்ஸ்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இதையெல்லாம் நம்ம ஊர் சித்தர்கள் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சு காட்டியிருக்காங்க. அதுக்கு அவங்க பயன்படுத்தின ரகசியம் என்ன தெரியுமா? அதுதான் பரிமாணங்கள். நாம இப்போ வாழ்றது 3D உலகம். ஆனா சித்தர்கள் பயன்படுத்தினது 1D எனப்படும் முதலாம் பரிமாணம். அது என்ன 1D? அதுக்கும் சித்தர்களுக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க ஆழமா பார்க்கலாம். முதல்ல பரிமாணம்னா என்னன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா பார்க்கலாம். 0D ஒரு புள்ளி. இதுக்கு இடமும் இல்லை, திசையும் இல்லை. 1D ஒரு நேர்கோடு. இதுல நீளம் மட்டும் தான் இருக்கும். இதுல இருக்கிற ஒரு உயிர் முன்னாடி போகலாம் இல்ல பின்னாடி வரலாம், அவ்வளவுதான். 2D ஒரு காகிதம் மாதிரி. நீளம் அகலம் இருக்கும். 3D நாம இருக்கிற உலகம். நீளம் அகலம் உயரம்னு எல்லாமே இருக்கும். இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட். 3D உலகத்துல இருக்கிற நம்ம கண்ணுக்கு 1Dல இருக்கிற ஒருத்தர் வெறும் ஒரு புள்ளியாவோ அல்லது ஒரு மெல்லிய கோடாவோ தான் தெரிவாங்க. சித்தர்கள் இந்த டெக்னிக்கை தான் கையாண்டாங்க. சித்தர்கள் அனிமா சித்திய பயன்படுத்தி தங்களோட உடலை அணுவை விட சின்னதாக்குவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அது எப்படி நடக்குது? குவாண்டம் பிசிக்ஸ் படி ஒரு பொருளை ஒரு நேர்கோட்டுல, அதாவது 1Dல சுருக்க முடியும். சித்தர்கள் தியானத்துல தன்னோட சுவாசத்தையும் உடலையும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வலைக்கு கொண்டு போவாங்க. அந்த நிலையில அவங்க உடல் ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி மாறிடும், அதாவது ஒரு மெல்லிய நூல் இழை மாதிரி. இந்த 1D நிலைக்கு அவங்க உடல் மாறும்போது நம்ம 3D கண்ணுக்கு அவங்க மறைஞ்சு போன மாதிரி தெரிவாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க ஒரு ஒளிக்கேற்று மாதிரி 1D தளத்துல பயணம் செஞ்சுட்டு இருப்பாங்க. உங்க மனசுல ஒரு கேள்வி வரும், கதவு மூடி இருந்தா அவங்க எப்படி உள்ள போவாங்க அப்படின்னு. 3D உலகத்துல சுவர் ஒரு தடையா இருக்கலாம். ஆனா 1D உலகத்துல அணுக்களுக்கு நடுவுல இருக்கிற இடைவெளி ஒரு பெரிய ராஜபாட்டை மாதிரி. ஒரு ஒளியானது, லைட், எப்படி ஒரு சின்ன ஓட்டை வழியா உள்ள நுழையுதோ அதே மாதிரி சித்தர்கள் தங்களை ஒளிக்கீற்றா, ஃபோட்டான் பீமா மாத்தி எந்த ஒரு பொருளுக்குள்ளேயும் ஊடுருவி போவாங்க. இதனாலதான் அவங்களால பூட்டிய குகைக்குள்ளேயும் பாறைக்குள்ளேயும் நிமிஷத்துல போய் உட்கார முடிஞ்சது. திருமூலர் தன் திருமந்திரத்துல தன் உடல் தானாக ஒளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரிங் தியரி கூட பிரபஞ்சம் முழுசும் ஒரு மெல்லிய அதிர்வுல தான் இயங்குதுன்னு சொல்லுது. சித்தர்கள் அன்னைக்கே கண்டுபிடிச்ச இந்த 1D ரகசியத்தை நாம இப்போதான் பிசிக்ஸ் மூலமா மெல்ல மெல்ல புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம். சித்தர்கள் ஒளியின் வேகத்துல பயணம் செஞ்சாங்கன்றதுக்கு இதுதான் பெரிய ஆதாரம். அப்போ 1Dங்கிறது வெறும் கற்பனை கிடையாது, அது ஒரு மிக உயர்ந்த அறிவியல் நிலை. இந்த ரகசியம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு இந்த வியப்பான தகவலை ஷேர் பண்ணுங்க. சித்தர்கள் பயன்படுத்தின அடுத்த மர்மமான 2D அல்லது 4D பத்தி பேசலாமா? கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சக்சஸ் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.